அல்ஹம்துலில்லாஹ் நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் நாம் புனித ரம்லானில் நோன்பு நோற்ற நிலையில், இங்கு ரம்லானுடைய கியாமுல் லைலை முடித்த நிலையில் இந்த வகுப்பில் அமரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நாம் நோற்ற நோன்பையும் நாம் தொழுத தொழுகையும் அங்கீகரித்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு, கடந்த 8 வாரங்களாக நாம் இஸ்லாமிய அக்கீதா என்கிற தொடரில் அல்லாஹ்வை நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய விசுவாசத்தோடு சம்பந்தப்பட்ட அடிப்படையான விடயங்கள் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்த்து வந்தோம். ரமலானுடைய இந்த வகுப்பிலிருந்து இன்னொரு தலைப்பை நாம் அதாவது பயானுக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறோம். அதுதான் சஹாபாக்கள் பற்றிய இஸ்லாத்தின் நம்பிக்கை என்ன, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கோட்பாடு என்ன, சஹாபாக்கள் விஷயத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நம்பணும் என்கிற அடிப்படையை நாம் தெளிவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறோம். ஏனென்றால் சஹாபாக்கள் பற்றிய தவறான நம்பிக்கை, தவறான எண்ணம் எப்போது வந்ததோ அப்போதுதான் இந்த உம்மத்திலே வழிகேடுகள் வர ஆரம்பித்தது. எங்களுக்கு தெரியும், ஹவார்ஜிகள் என்கிற ஒரு கூட்டம் சஹாபாக்களில் பெரும்பாலானவர்களை காபிர்கள் என நம்பினார்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்களை கூட அவர்கள் காபிர்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. இப்போ காபிர் என்று சொன்னதுக்கு பிறகு அவங்களோட ஹதீஸை ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் சஹாபாக்கள் அறிவித்த நிறைய ஹதீஸ்களை அவங்க மறுக்க வேண்டி வந்துச்சு. மறுக்கும்போது சும்மா மறுக்க இயலாது. இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் சொல்லி ஹதீஸ்களை மறுக்க ஆரம்பித்தாங்க. இதே போல் சியாக்கள் என்கிற ஒரு கூட்டத்தினர் சஹாபாக்களில் பெரும்பாலானவர்களை அவங்க காபிர் என்று சொன்னாங்க. அப்போ அவங்க அறிவிக்கிற ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள இயலாது. எனவே அவங்க என்ன செய்ய வேண்டிச்சுன்னு சொன்னால், அவங்க ஒரு 17 பேர் அளவில் நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களை மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அது அல்லாமல் அவங்களுக்கு ஹதீஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ ஹதீஸ் தேவைப்பட்டால் என்ன செய்கிறது, அவங்க உற்பத்தி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அவங்க ஹதீஸ்களை இட்டுக்கட்ட வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதனால் அவங்க ஹதீஸ்களை இட்டுக்கட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க விரும்பக்கூடிய விஷயங்களை அவங்க ஏற்றுக்கொண்ட அறிஞர்களுடைய சஹாபாக்களுடைய பேரை சொல்லி அவங்க தாங்களே ஒரு சனது, ஒரு அறிவிப்பாளர் வரிசையை உருவாக்கி ஹதீஸ்களை அதோட ஜாயின் பண்ணி போனாங்க. அதனால தான் ஈராக் பிரதேசத்தை ஹதீஸ் உற்பத்தி சாலைன்னு சொல்லுவாங்க. அங்கே ஹதீஸ் ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்களே ஹதீஸ்களை உருவாக்கி கொண்டு வந்தாங்க. இப்படி பல்வேறுபட்ட வழிகேடுகள் வர்றதுக்கு காரணமாக அமைந்தது என்னன்னு கேட்டால், சஹாபாக்கள் பற்றி இருந்த தவறான நம்பிக்கைகள். எனவே சஹாபாக்கள்டா யாரு, அவங்கள நாங்கள் எந்த அளவில் மதிக்கணும், அவர்கள் விஷயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும், மனிதர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு இடையில் நடந்த தவறுகள் விஷயத்தில் நாங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது, அவர்களுடைய தவறுகள் சம்பந்தமாக நாம் பேசும்போது எந்த கௌரவத்தோடு எந்த கண்ணியத்தோடு பேச வேண்டும், இந்த விஷயங்கள் எங்களுக்கு கட்டாயமாக ஒரு தெளிவு தேவை. தெளிவு இல்லாத நேரத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், எங்களுடைய இளம் பிள்ளைகள், குறிப்பாக வாலிப பிள்ளைகள் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள், அவங்கள நாங்கள் சாதாரணமாக வைக்க இயலாது, அவங்கள தவறாக விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு இளைஞர் ஒருவர் திடீர்னு சஹாபியில் ஒரு ஆளை வச்சு அவர் ஒரு அநியாயக்காரன் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி. அவன் அநியாயக்காரன் தானே, அநியாயக்காரன் தானே சொல்லணும்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் கேட்டேன், அவங்க வாப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு, பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது அவருக்கும் தெரியும், பலருக்கும் தெரியும். உங்களோட வாப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த பிஸ்னஸில் உங்களோட வாப்பா நியாயமாக நடக்கிறாரு. அவர் சொன்னால் இல்லைன்னு. எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன வாப்பா அநியாயக்காரன்னு நீங்கள் பேசிக்கிறீங்களான்னு? இல்லைன்னார். உங்களோட வாப்பா அநியாயம் செஞ்சால் பேச மாட்டீங்க, யாராவது ஒருத்தன் பேசுனா அவனோட சண்டைக்கு போவீங்க. எப்பயோ 1000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சஹாபி எடுத்துகிட்டு அவன் அநியாயக்காரன் நீங்கள் சொல்லுவீங்க. சொல்லிவிட்டு நீங்கள் நியாயம் பேசுகிறீங்க, நீதி பேசுகிறீங்க, சரியாக சட்டத்தை தானே சொல்லணுன்னு சொல்லுவீங்க. இது நியாயமானு கேட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே மௌனமாக இருந்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி சொன்னார்.
அப்போ சஹாபாக்கள் எடுத்து வச்சுக்கொண்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுகிற வேலை நாங்கள் எங்களை பிள்ளைகள் செய்கிறாங்க. அநியாயமாக அவங்களுடைய அமல்களையும் அவங்களுடைய ஈமானையும் இதனால் வீணாக்குறாங்க. எனவே இது சம்பந்தமான தெளிவு வர வேண்டும். சஹாபாக்கள் பற்றிய தவறான எண்ணங்களோ தவறான கொள்கைகளோ வந்தால் நிச்சயமாக அடுத்த கட்டமாக வித்தியாசமான வழிகேடுகள் உருவாகும். எனவே சஹாபாக்கள் சம்பந்தமான ஒரு தெளிவு எங்களுக்கு தேவை. சஹாபாக்கள்னா யாரு? சுஹபா என்கிற சொல்லிலிருந்து வந்தது தான் சஹாபா என்பது. சுஹபா என்கிறது நேசம் கொள்ளுதல், பாசம் கொள்ளுதல் என்கிறது தான் அதனுடைய அர்த்தம். சஹாபி என்று சொன்னால் அதாவது தோழர் என்பது அர்த்தம். சாஹிபுன் நபி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர். அப்போ சஹாபி என்று நாங்கள் யாரை சொல்லணும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை சொல்கிறோம். இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்கள் இது உண்டு. பொதுவாக ஒருவருக்கு மக்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்தவங்கள ஆசிரியர்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட படித்து கொண்டவங்கள மாணவர்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகத்தில் இருக்கிறது. மதத்தை போதித்தவங்களை குருன்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட படித்தவங்கள சிஷி என்று சொல்லுவாங்க. இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை. இன்றைக்கு சாதாரணமான சின்ன சின்ன அதாவது மத போதகர்கள் எல்லாம் குருவாக இருப்பாங்க, அதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் சிஷியராக இருப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குருவாகவோ தன்னை தலைவராகவோ சொல்லாமல் தன்னோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தன்னை தோழன் என்று சொன்னாங்க. இந்த தோழன் என்று சொல்கிற பழக்கம் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்த நேரத்துக்கு பிறகுதான் தலைவர்களையும் தோழர் என்று அழைக்கக்கூடிய பழக்கம் வந்துச்சு. அவங்க அதை பெருசாக சொல்லுவாங்க, நாங்கள் தான் ஒரு சமத்துவத்தை கொண்டு வந்தோண்டு. ஆனால் 1400 வருஷங்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக ஆன்மீகம் பேசுகிற யாரும் தோழர் லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டாங்க. அரசியல் பேசினவங்க வேணுண்டா இந்த லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆன்மீகம் பேசின யாருமே தன்னிட்ட படிக்கிறவங்கள தோழன்ற லிஸ்ட்டில் கொண்டு வர மாட்டாங்க, அவங்கள சிஷியன்ற நிலையில தான் வச்சுருப்பாங்க. ஆன்மீக போதகர் ஒருவரை நண்பர்னு சொல்லவும் மாட்டாங்க, சொல்வது அவருக்கு குறைவாக பார்ப்பாங்க. ஆனால் இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் மார்க்கத்தை படித்த அவர்களிடத்தில் கல்வியை கற்றவர்களை தோழர் என்று அழைச்சி, அதாவது உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு நடைமுறையை ரசூலுல்லாஹ் அது ஆரம்பித்து ஒரு அழகான ஒரு வழிமுறையை காட்டியிருக்கிறாங்க. சஹாபி என்கிற வார்த்தையே இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சத்தை சொல்லக்கூடிய விஷயம் தான். சரி, சஹாபின்னா யாரு? அதுக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லணும். இந்த வரைவிலக்கணம் சொல்கிற விஷயத்தில் அறிஞர்கள் சில வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க, ஏகோபித்து ஏற்றுக்கொண்ட ஒரு வரைவிலக்கணம் இருக்குது. உதாரணமாக ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்கள் என்ன செய்வாங்கண்டா, சஹாபின்டா யாருண்டா ஒரு ஹதீஸாவது ரசூலுல்லாஹ் பற்றி அறிவிச்சிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க சொல்லி அதை கேட்டு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன்னு ஒரு ஹதீஸாவது அறிவிச்சிருக்கணும், அவர் தான் சஹாபி என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஹதீஸ் அறிவிச்சிருக்கணும் என்கிறது கட்டாயம் இல்லை என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பருவ வயதில் முஸ்லீமாக சந்தித்து முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்தவர்கள் சஹாபாக்கள்னு சொல்லுவாங்க. இதையும் பெரும்பாலான அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, சின்னவங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் அப்போ தான் அவருக்கு கத்னா செஞ்சுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரம் இப்னு அப்பாஸ் என்கிற சஹாபிக்கு கத்னா செய்யப்பட்டிருக்குது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அறிவித்த சஹாபி அவர். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுல முன்னணியாக இருந்த ஒரு சஹாபி. இதே போல இப்னு உமர், இப்னு மஸ்ஊத் போன்ற சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது சின்ன பிள்ளைகள். அவங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியமான சஹாபாக்கள். ஆனால் அவங்களாம் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது சின்ன பிள்ளைகள். அப்போ பருவ வயது அடைந்திருக்க வேண்டும் என்கிற நிபந்தனையை பெரும்பாலான அறிஞர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, பொதுமக்கள்கிட்ட அதுதான் பழக்கத்தில் இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லீமாக இருக்கும்போது கண்டவங்க என்று சொல்லுவாங்க. இந்த கண்டவங்க என்பதையும் பெரும்பாலான அறிஞர்கள் ஏற்றுக்கொள்ள. இதை எங்களை மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்பிக்கை வரைவிலக்கணம் என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவங்க சஹாபின்னு சொல்லுவாங்க. இந்த தியரை வச்சுக்கொண்டு நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், ஒரு மரத்தை போட்டு சஹாபி மரம், ரசூலுல்லாஹ் இந்த மரத்துக்குள்ள இருந்திருக்கிறாங்க, அந்த மரம் ரசூலுல்லாஹ் கண்டிருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க. அது சும்மா ஒரு பாவனைக்கு சொல்கிறாங்க. அப்படி சஹாபி மரம்லாம் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருக்க வேண்டுமா என்று கேட்டால் காணுதல் என்பதை நிபந்தனையாக சொல்ல மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால், எங்களுக்கு தெரிய அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்கிற சஹாபி இருக்கிறார். அவரை ஒட்டி நிறைய குர்ஆன் வசனங்கள் இறங்கியிருக்குது. அபசவத்தவெல்லாம் அவரை ஒட்டி இறங்கியிருக்குது. அவர் யாருன்னு சொன்னால் கண் தெரியாத சஹாபி. ரசூலுல்லாஹ் அவர் பார்த்துருப்பாரா? ரசூலுல்லாஹ் அவர் பார்க்கல.
எனவே கண்டவர் தான் சஹாபி என்று நாங்கள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த கண் தெரியாத சஹாபாக்கள் சஹாபி என்கிற லிஸ்ட்லேருந்து போயிடுவாங்க. அப்போ சஹாபின்னா யாரு? அல் இசாபா என்கிற நூலில் பெரும்பாலான அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சஹாபி என்கிறதுக்கான வரைவிலக்கணம் என்னென்றால், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய ஹயாத்தில், ரசூலுல்லாஹ் ஹயாத்தில் முஸ்லீமாக பார்த்து, முஸ்லீமாக வாழ்ந்து, முஸ்லீமாக மரணித்தாரோ அவர் சஹாபி. இந்த வரைவிலக்கணத்தை ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால், சிலர் இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்போ இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துருக்குறாங்க, அவங்க முஸ்லீமா இல்லை, ரசூல் அந்த கண்டவர் முஸ்லீம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதுக்கு பிறகு தான் இஸ்லாத்துக்கு வந்தார். அப்போ இவர் சஹாபி லிஸ்ட்டில் வருவாரான்னு கேட்டால் இவர் சஹாபி லிஸ்ட்டில் வரமாட்டார். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் முஸ்லிமான நிலையில் பார்க்கல. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பிறகு தான் இவர் இஸ்லாத்துக்கே வந்தார். அப்போ இவர் சஹாபி லிஸ்ட்டில் வரமாட்டார். இன்னும் சில சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போனதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹை கண்ணால் கண்டிருக்கிறாங்க, சந்தித்ததே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க மௌத்தாகி சுமார் 3 நாள் அவங்களோட ஜனாசா அடக்கப்படலை. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்து மௌத்தா போன ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்தவங்க இருக்கிறாங்க. அதுக்கு முன்னே ரசூலுல்லாஹை பார்த்ததே இல்லை. அவங்களும் சஹாபி லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் உசுரோடு இருக்கக்குள்ள அவங்க பார்க்கல. அப்போ அவங்கள சஹாபி லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு இருக்கும்போது முஸ்லீமாக சந்தித்து, பார்த்ததுங்கிற வார்த்தையை சந்தித்துன்னு மாற்றுவாங்க. அப்போ கண் தெரியாத சஹாபாக்களும் சந்திச்சிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மக்தூம் சந்திச்சிருக்கிறார், பார்க்கல. சந்தித்து முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணித்தவர் சஹாபி. இப்போ எங்களுக்கு சஹாபாக்கள் என்று பலருடைய பெயர்கள் வரலாற்றில் அறியப்பட்டிருக்குது. முஸ்லீமாக மரணித்தவர் தான் சஹாபி என்று சொல்லுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு ஜக்காத்து கொடுக்க மாட்டோன்னு ஒரு கூட்டர் பிரிஞ்சாங்க. அதில் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. இதே போல் முஸைலமாவோட கூட்டம் வந்துச்சு, அதில் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. இப்படி சிலர் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க. குறிப்பாக பத்துகு மக்காவுடைய சூழ்நிலையில் கூட்டம் கூட்டமாக வெளியூர்களிலிருந்தெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க குழப்பங்கள் வருகிற போது வெளியே போனாங்க. அப்படி வெளியே போனவர்கள் சஹாபி என்கிற பேரில் வரலாற்றில் பதிவு செய்யப்படலை. இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். ஏண்டா அப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பிறகு சிலர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருக்கிறாங்களே, அவங்க ஹதீஸ் அதுவங்க அறிவிச்ச ஹதீஸும் இருக்குமே நீங்கள் நினைப்பீங்க. அவங்க யாரும் ஹதீஸ் அறிவிக்கவும் இல்லை, அவங்கள்ட்ட இருந்து யாரும் ஹதீஸ் பெறவும் இல்லை. அந்த மாதிரி சிலர் வந்து இறுதி காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு பிரிஞ்சு போனவங்க இருக்கிறாங்க. அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபி என்கிற பெயரில் பதியப்படலை. இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். சரி, ஒருவரை சஹாபி என்று அறியறதுக்கு இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன? ரசூலுல்லாஹ் அவங்களை இவர் சந்திச்சாரு என்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால், சில பேர் இருப்பாங்க பரவலாக எல்லாருமே அவரை பற்றி அறிஞ்சிருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வோட சஹாபின்னு சொல்லி. இப்போ அபூபக்கர் அவங்க சஹாபி, ஆதாரம் தாங்கன்னு கேட்கக்கூடாது. ஆதாரம் இருக்கும். ஏன்னா இது பரவலாக எல்லாரும் தெரிஞ்சது. உமர் ரலியல்லாஹு அவங்க சஹாபி, ரசூலுல்லாஹ் அவர் சந்திச்சாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது சூரியனை போல பிரகாசமாக அவங்க சஹாபிங்கிறது பதிவா செய்யப்பட்டு முஸ்லீம்களுக்கு மத்தியில் அப்போ அப்படியே பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கு ஒரு ஆள் முளைச்சி அவர் சஹாபியாக இருப்பாரா, இவர் சஹாபியாக இருப்பாருன்னு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் இவர் சஹாபி என்கிறது முஸ்லீம்கள் மத்தியில் அதாவது சிலருடைய பேர் பிரபலமாக அடிபட்டே இருக்கு. இப்போ அவங்க சஹாபி என்கிறதுக்கு நம்ம ஆதாரம் தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மூன்றாவது, சஹாபாக்களோட ஒருவரே இவர் சஹாபின்னு சாட்சி சொல்றது, அப்படி சிலருக்கு நடந்திருக்குது. அவங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வெளிநாடுகளுக்கு போனவங்க அங்கங்கே மவுத்தாகி இருக்கிறாங்க. சில பேருக்கு அவங்கள பற்றி ஏன்னா இன்றைக்கு மாதிரி பிரபலங்கள் கிடையாது. இன்றைக்கு மாதிரி அதை ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி டிவி பேப்பர் இந்த அறிமுகம் இல்லை. அவங்க வாழ்ந்த இடத்துல அவங்கள பற்றி யாராவது ஏதாவது தெரிஞ்சிருப்பாங்க. வெளிநாடுகளுக்கு போய்த்து மரணித்த சிலரை இவங்க சஹாபின்னு இன்னொரு சஹாபி சாட்சி சொல்லியிருப்பார். இவர் ரசூலுல்லாஹ் காலத்தில் எங்களோட இருந்தவர், எங்களோட மார்க்கத்தை படித்தவர், ரசூலுல்லாஹ்வோட தொழுதவர், எப்படி அவங்க சொல்லுவாங்க. அப்படி ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு சாட்சி சொல்லியிருந்தார் என்று சொன்னால் அவரும் சஹாபி என்கிறோம். அந்த சஹாபிங்கிற அந்த அந்தஸ்தை நாங்கள் கொடுக்க வேண்டி வரும். அடுத்தது,
யாராவது ஒருவர் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தோம், அவங்களோட ஒரு பயணம் போனோம் என்று சொல்றாருன்னா ரசூலுல்லாவோட இருந்திருக்கிறார். அப்படி ஒருவர் சொல்லுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த யாராவது இல்லையே, அவர் அப்படி இருக்கலையே, அந்த பயணத்தில் அவர் வரலையேன்னு மறுக்கலன்னு வைங்க, அப்போ அவரும் சஹாபி தான். அதில் நம்மளுடைய அவர் நான் இருந்தேன்னு சொல்கிறாரு, அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தா அவர் பொய் சொல்லுவராகவும் இல்லைன்னு சொன்னால் அவரையும் சஹாபியாக ஏற்றுக்கொள்வோம். அதுக்கு அடுத்ததாக தாபிகளில் ஒருவர், தாபின்னு சொன்னால் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த ஒருவர், நாங்கள் இந்த சஹாபிடத்தில் மார்க்கத்தை படித்தோம், இந்த சஹாபிடத்தில் நாங்கள் மார்க்கம் பற்றி கேட்டோம்னு ஒரு தாபியில் ஒரு ஆள் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிற அந்த சாட்சியம் இவர் சஹாபிங்கிறதுக்கான சாட்சியமான. இப்படி சஹாபாக்களை அடையாளம் காண்றதுக்கான வழிமுறைகள் தனியாக அறிஞர்களாக தொகுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ சஹாபாக்கள் பற்றி நாங்கள் ஏன் அக்கறை செலுத்த வேண்டியிருக்குது? முதலாவது அவங்க குர்ஆன் சொல்லப்பட்டிருக்குது, நான் புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறேன். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பராதனியில் என்னை பற்றி விசாரிக்கிறீங்க, என்னை பற்றி சொல்கிறாங்க, என் கூட்டாளி மரை பற்றி விசாரிக்கிறீங்க. ஒரு ஆள் சொல்கிறாரு அவரோட கூட்டாளின்னா இந்த ஊரில் இருக்கிற சரியான கஞ்சாக்காரன்லாம் அவரோட நல்ல நெருக்கம்னு சொல்கிறார். இப்போ உங்களுக்கு என்னை பற்றி என்ன நினைப்பு வரும்? இந்த ஊரில் தூள் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இஸ்மாயில் மோடிய நல்ல என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு என்ன பற்றி என்ன நினைப்பு வரும்? சஹாபாக்கள் மோசமானவர்கள் என்கிற பதிவு வந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்தது ரசூலுல்லாஹ் தான் குறை வரும். ரசூல் சொல்லாங்க யாரு? இவங்களை பயிற்றுவிச்சவர், இவங்களுக்கு படிப்பிச்சவர், இவங்களுக்கு போதனை செஞ்சவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை அடிப்படையில் வாழ்ந்தவங்க. இவங்க மோசமானவங்க, இவங்க ஊழல்வாதிகள், இவங்க உலக ஆசை கொண்டவங்க, உலக ஆசைக்காக அடித்து கொண்டவங்க, பதவி மோகம் பிடிச்சவங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க இவங்களுக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதுனாங்க, யுஸக்கீஹிம், தன் தோழர்களை அவர் பரிசுத்தப்படுத்தினார்னு அல்லாஹ் சொல்கிறானே. அப்படியானால் இந்த சஹாபாக்கள் பற்றி மோசமான பதிவு வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பணியை செய்யலை, அவங்க பிளவு விட்டுட்டாங்கன்னு ஆகும். அப்போ நாங்கள் சஹாபாக்களுடைய பற்றிய மரியாதையை சரியாக தக்க வைக்கிறதுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுள்ள மதிப்பையும் மரியாதையும் தக்க வைக்கிறதுல ஒரு பகுதி என்கிறத நாங்கள் தெரியணும். ரெண்டாவது ஒரு விஷயம், எங்களுக்கு இந்த குர்ஆன் இப்போ நாங்கள் புத்தகமாக அச்சில் கையில் இருக்குது, குர்ஆன்னு சொல்கிறோம். ஆனால் இது தனித்தனியாக இந்த குர்ஆனுக்கு சாட்சியாக அமைந்தது யாருன்னு கேட்டால் சஹாபாக்கள் தான். ஹதீஸ்கள் இன்றைக்கு பதிவுல புகாரியில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது. நம்ம சொல்கிறோம் புகாரி இமாமுக்கு யாருக்கு ஆதாரம் வந்துச்சு? அவருக்கு முந்தைய ஒரு அறிஞர் ஊடாக வந்துச்சு. அவருக்கு யார் ஊடாக வந்துச்சு? அதுக்கு முந்தைய ஒரு தாபி ஊடாக வந்துச்சு. அவருக்கு யார்கிட்ட வந்துச்சு? ஒரு சஹாபி ஊடாக வந்துச்சு. சஹாபாக்கள் மீது உள்ள நம்பிக்கை சிதைஞ்சால் எங்களோட குர்ஆன் மீது உள்ள நம்பிக்கையும் ஹதீஸ் மீது உள்ள நம்பிக்கையும் சிதைஞ்சிடும். அதனால தான் நாங்கள் அதாவது கொள்கை அடிப்படையில் ஷியாக்கள் இதே குர்ஆனை வச்சிருந்தாலும் அவர்கள் முஸ்ஹப் ஃபாத்திமா என்கிற ஒரு குர்ஆன் இருக்குது, அதனுடைய ஆயத்துக்களுடைய எண்ணிக்கை 17,000. அதாவது கடைசியாக வரக்கூடிய எங்களது 12வது இமாம் வருகிற போது அந்த உண்மையான குர்ஆனை கொண்டு வருவான்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன் அவங்களுக்கு இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு சஹாபாக்கள் மீது டோட்டலாக நம்பிக்கை இல்லாமல் போடும்போது அவங்க கொண்டு வந்த குர்ஆன்லேயும் நம்பிக்கை இல்லாமல் போகுது. நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும்னு சொன்னால் சஹாபாக்கள் பற்றி அந்த அந்தஸ்தை பாதுகாக்கலண்டா எங்களுக்கு மார்க்கம் இதாயிரும். அதனால தான் இமாம் அபு சுரா என்கிற அறிஞர் சொல்கிறாரு, அவங்க குர்ஆன் இஸ்லாத்தின் எதிரிகள் குர்ஆனை டேமேஜ் பண்ண பார்த்தாங்க, குர்ஆனை டேமேஜ் பண்ண எல்லாம் போச்சுது. அல்லாஹ்வுடைய தூதரை டேமேஜ் பண்ண பார்த்தாங்க, அதுவும் அவங்களால முடியாமல் போச்சுது. எனவே எங்களுடைய சாட்சியாளர்களை டேமேஜ் பண்ண அவங்க முயற்சி செஞ்சாங்க. சாட்சியாளர்கள்டா சஹாபாக்கள் தான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் சாட்சியாக இருக்கிறாங்க. சாட்சியாளர்களை டேமேஜ் பண்ணிவிட்டா சாட்சி சொல்றவங்க பொய்யர்கள், உலக மோகம் கொண்டவர்கள், பதவி ஆசை கொண்டவர்கள் என்று அவங்கள டேமேஜ் பண்ணி அவங்களுடைய அந்தஸ்தை குறைச்சிட்டா இவங்க சொன்னது தானே குர்ஆன், இவங்க சொன்னது தானே ஹதீஸு, இவங்களே மோசமா இருந்தா இவங்க சொல்ற குர்ஆனை எப்படி நம்புறது, இவங்க சொல்ற ஹதீஸை எப்படி நம்புறது, இவங்க குர்ஆன் பேர்ல பொய்ய சொல்லியிருக்கலாமே, ஹதீஸ்ங்கிற பேர்ல பொய்ய சொல்லியிருக்கலாமே என்று இஸ்லாத்தை முழுமையாக டேமேஜ் பண்றதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்தது யார் என்று சொன்னா சஹாபாக்களை டேமேஜ் பண்றது. இந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் பற்றிய சரியான ஒரு தெளிவு எங்களுக்கு அவசியம்.
எந்த ஒரு வழிகட்ட அமைப்பு வந்தாலும் அவங்க எங்கேயாவது சஹாபாங்கிற அந்த கோட்டையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்ட போட பார்ப்பாங்க, அதனூடாகத்தான் அவங்க உள்ள வர பார்ப்பாங்க. எனவே இதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் சம்பந்தமான விஷயங்களை சுருக்கமாக குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக சொல்லிக்கொண்டு வரேன். ஏன்னா சஹாபாக்கள ஒவ்வொரு சஹாபிக்கும் தனியான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கொண்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு தனியாக, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்புன்னு தனியாக ஒவ்வொரு சஹாபிக்கும் ஏராளமான சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் டோட்டலாக சஹாபாக்களுக்கு உண்டான சிறப்புகள் சம்பந்தமாக பல செய்திகள் வந்திருக்குது. நம்ம அதில் குறிப்பிட்ட சில குர்ஆனுடைய வசனங்களை மட்டும் இன்றைய தினத்துக்காக சுருக்கமாக நான் எடுத்து வைக்கிறேன். சூரத்துல் பக்கரா 2ஆம் அத்தியாயத்தினுடைய 13வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஇதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ். அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காபிர்களை பார்த்து, இந்த மக்கள் ஈமான் கொண்டது போல் நீங்களும் ஈமான் கொள்ளுங்க, மனிதர்கள் ஈமான் கொண்டது போல் நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால், மனிதர்கள் ஈமான் கொண்டவங்க சஹாபாக்கள், இவங்க ஈமான் கொண்ட மாதிரி நீங்களும் ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்கடா, காலு அன்னுமினு கமா ஆமன சுபஹா. இந்த மடையர்கள் ஈமான் கொண்டது போல் நாங்கள் ஈமான் கொள்வோமா என்று அவங்க கேட்குறாங்க. யார் காபிர்கள் சஹாபாக்களை இவங்க மடையாக்கள், இந்த மடையர்கள் நம்புற மாதிரி நாங்களும் நம்புவோமான்னு கேட்குறாங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றத பாருங்க, அலா இன்னஹும் ஹுமுஸ் சுபஹா. சஹாபாக்களை யார் மடையர் என்று சொல்கிறார்களோ அவர்கள்தான் மடையர்கள் என்பதை அறிஞ்சு கொள்ளுங்க. வலாக்கின் லா யஅலமூன், இருந்தாலும் அதை அவங்க அறிய மாட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். யார் நபித்தோழர்களை மடையர்களாக மூடர்களாக பார்க்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலேயே மடையர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதை அவங்க அறிஞ்சு கொள்ள மாட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இது என்ன விஷயம்னு சொன்னா, ஒருவன் மடையனா இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம், நாம் மடையனுங்கிறத தெரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறது அதை விட ஆபத்து. சில பேர் இருப்பாங்க, அவனுக்கு விஷயம் இல்லை. உதாரணமா ஒரு ஆள்கிட்ட போய்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, அவன் சொல்லுவான், எனக்குண்டா வாப்பா இதை பற்றி தெரியா. நீங்கள் அரசியலை பற்றி கேட்குறீங்க, எனக்கு அரசியல் தெரியாதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு ஒதுங்கலாம், எனக்கு மார்க்கம் தெரியாதுன்னு ஒருத்தர் ஒதுங்கலாம், எனக்கு அரபு மொழி தெரியாதுன்னு ஒதுங்கலாம், எனக்கு அரபு மொழியில் இலக்கணம் தெரியாதுன்னு ஒதுங்கலாம். தனக்கு தெரியாதுங்கிற விஷயத்தையாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறானே, அது நல்ல விஷயம். அது இவங்க மடையனா இருப்பாங்க, ஆனால் உலக மகா புத்திசாலி மாதிரி பேசுவாங்க. யாரு சஹாபாக்களை அறிவியினர்களாக யார் நினைக்கிறாங்களோ அவன் தான் ஒரு மடையன் என்பதை கூட விளங்காத முட்டாளா இருப்பான். அப்ப இது முட்டாள்தனத்தில் ஆக அடி முட்டாள்தனம்ன்றது இதுதான். தன்னை பற்றி கூட சரியா அவங்களுக்கு அளவீடு செய்ய முடியாமல் இருக்கிறது. இப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது என்ன என்றால், சஹாபாக்களை குறை சொல்கிறவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான் என்கிற வகையில் டோட்டல் சஹாபாக்களுக்கும் இந்த அந்தஸ்து கொடுக்கப்படுறதை நாங்கள் பார்க்குறோம். சூரா அல் ஹஜ் 22ஆம் அத்தியாயத்தினுடைய 32ஆம் வசனத்தில், இன்னல்லாக யுதாவியு அனில்லதீன் ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு எதிராக வரக்கூடிய விமர்சனங்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், அல்லாஹ் மறுப்பு சொல்கிறான் என்று சொல்லி மூமின்களுக்கு அல்லாஹ் கேடயமாக இருக்கிறான். இந்த மூமின்கள் சொன்ன இப்ப எல்லா முஸ்லிம்களும் அதுல வருவாங்க, யார் யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல வராங்களோ அவங்க வருவாங்க. ஆனா இந்த வசனம் நேரா யாரை குறித்து இறங்கிச்சுன்னு சொன்னா, சஹாபாக்களை குறித்து. அவங்க தான் அன்றைக்கு மூமின்கள் இருந்தாங்க. இந்த வசனம் இறங்குற நேரத்தில் மூமின்கள் லிஸ்ட்ல இருந்தவங்க சஹாபாக்கள் மட்டும்தான். இதே போல சூரா பக்ராவுடைய 285 286 வசனங்கள். இப்போ நாங்கள் இது சஹாபாக்களுடைய சிறப்பு கொண்டு பார்க்கறது இல்லை, வேற வேற டோங்களை பார்ப்போம். ஆனால் நாங்கள் இந்த கோணத்தில் பார்க்குற போது இந்த விஷயங்கள் உள்ளடங்கியிருப்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், தன் இறைவிடமிருந்து தனக்கு இறக்கப்பட்டதை இந்த ரசூல் ஈமான் கொள்கிறார். அதோடு அல்லாஹ் விடாம வல் முஃமினூன், இந்த மூமின்களும் அதை நம்புறாங்க. ரசூலை தூய்மைப்படுத்துகிற மாதிரி அல்லாஹ் தஆலா சஹாபாக்களையும் தூய்மைப்படுத்துகிறான். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசுலிஹி, நபியும் அவரோடு இருக்கக்கூடிய மூமின்களும் அல்லாஹ்வை நம்புறாங்க, மலக்குகளை நம்புறாங்க, வேதங்களை நம்புறாங்க, தூதர்களை நம்புறாங்க. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு மத்தியில் நாங்கள் ஏற்றத்தாழ்வு காட்ட மாட்டோம் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். வகாலு சமீனா வ அத்தனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மசீர், அவர்களுக்கு ஏதாவது சொல்லப்பட்டால் சமீனா கேட்டோம், கட்டுப்பட்டோம், யா அல்லாஹ் உன்னிடமே நாங்கள் பாவ மன்னிப்பு கோருகிறோம், உன்னிடமே மீளுகிறோம் என்று அவங்க சொல்றாங்க. யாரு? நபியும் சொல்றாரு, சஹாபாக்களும் சொல்றாங்க. இப்படி சொல்லி கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா இவங்களுக்கு மன்னிக்கிறான்.
அப்போ அல்லாஹ் தாலா இங்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஈமானை உறுதிப்படுத்தியது போலவே சஹாபாக்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துறாங்க. அவங்க அல்லாஹ்வை நம்பினது சரியாத்தான் நம்பினாங்க, மலக்குகள் நம்பினது சரியாத்தான் நம்புறாங்க, வேதங்களை நம்பினது சரியாத்தான் நம்பினாங்கிறது எல்லாத்துக்குமான ஒரு சர்டிஃபிகேட்டாக இந்த விஷயம் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அவங்களைத்தான் அல்லாஹு தாலா உண்மையான மூமிங்கள்ட்ட அடித்து சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். சூரா அன்பால் அதாவது 8ஆம் அத்தியாயத்தினுடைய 74வது வசனம், வல்லதீன ஆமனு, யார் ஈமாங்கொண்டு, வஹாஜரு, ஹிஜ்ரத் செய்தார்களோ, மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்தவங்க, அதே போன்று வேறு வேறு பிரதேசங்களும் மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ ஹிஜ்ரத் செய்தவர்கள், வஜாஹது ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய வாதையிலே போரிட்டவர்கள், வல்லதீன ஆவவ் வ நஸரு, அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவி செய்தவர்கள், உலாயிகஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான மூமின்கள். யாரு? ஈமான் கொண்டவங்க, ஹிஜ்ரத் செஞ்சவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க, அவங்கள அரவணைச்சவங்க, இவங்க தான் உண்மையான மூமின்கள். லஹும் மக்பிரத்தும் வரிஸ்குன் கரீம், அவங்களுக்கு பாவ மன்னிப்பும் இருக்குது, அல்லாஹ்விடத்தில் சங்கையான அதாவது சொர்க்கமும் இருக்குது. இதில் பாவ மன்னிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அவங்களும் தவறு செஞ்சுருப்பாங்க, சஹாபாக்களும் தவறு செஞ்சுருப்பாங்க. அவங்க செஞ்ச ஒரு செயல் சரியா பிழையாண்டு கடைங்காலம் வந்துச்சுன்னா தவறுன்னு சொல்லணும், பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்களா, இவங்க நபித்தோழராக இருந்து இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, நாங்கள் கூட அப்படி செஞ்சுருக்க மாட்டோம் என்று சொன்னால் இது வரம்பு மீறுதல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாங்க, அது சரியானு கேட்டால் பிழை. ஆனால் இந்த பிழையோட நிப்பாட்டிடணும், ஏன்னா அல்லாஹ் அதுக்கப்புறம் மன்னிச்சுட்டான் அவங்கள. அல்லாஹ் தாலா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவங்கள மன்னிச்சுட்டாங்க. பாருங்களேன், ஒரு நபியாக இருந்து இப்படி செஞ்சிட்டார், அவர் அப்படி செஞ்சதால நாங்கள்லாம் உலகத்துக்கு வந்தோம்னு சொல்லி விமர்சனம் செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு எங்களை நாக்க கொண்டு போகிற லெவலில் நாங்கள் ஆகிடக்கூடாது. இந்த கட்டுப்பாடோடு நம்ம சரியானு கேட்டால் பிள்ளை, ஏன்னா அல்லாவே அதை பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறான். அவங்கள நாங்கள் சொர்க்கத்திலே ஒரே ஒரு கட்டளை சொல்லி அதையும் மாறிட்டு போய்த்தாரேன்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்ய போகக்கூடாது. அவங்களுக்குரிய அந்த நபிக்குரிய அந்த அந்தஸ்தோட நாங்கள் நின்றணும். ஏன்னா அவங்களோட பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதாக இங்கு வாக்கு கொடுக்குறாங்க. இதே போல சூரா தௌபாவுடைய 100வது வசனம், 9வது அத்தியாயத்தில் 100வது வசனம், வசாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், ஆரம்ப காலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கணும். அந்த சஹாபாக்களோட படித்தரம் இருக்குது, இன்ஷால்லா நாங்கள் பின்னால் சொல்லுவோம். ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத் செஞ்சவங்க, ஹிஜ்ரத் ஆரம்பத்தில் செஞ்சவங்க, கடைசியில் செஞ்சவங்களை விட ஆரம்பத்தில் செஞ்சவங்க அந்தஸ்து கூட. வல் அன்சார், அன்சார்னா மதீனாவில் இருந்து வெளியூரில் இருந்து வந்தவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தவங்க மதீனாவாசிகள், அவர்களும். வல்லதீன தபஹும் பிஹ்சான், யாரெல்லாம் இந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களையும் அன்சார்களையும் நல்ல முறையில் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவர்களும் ரதியல்லாஹு அன்ஹும், அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். முஹாஜிர்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அன்சார்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். யாரெல்லாம் இந்த முஹாஜிர்களையும் அன்சார்களையும் நல்ல வழியில் பின்பற்றுறாங்களோ அவங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். வரது அன்ஹும், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இது சாதாரண வார்த்தை கிடையாது. ரலியல்லாஹு அன்ஹு நாங்கள் சொல்கிறோம், ஒரு சஹாபியோட பேர் சொல்லக்கூட, இது சாதாரண வார்த்தை கிடையாது. அல்லாஹ், இப்போ நாங்கள் அல்லாஹ்வை ரப்பா ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ் எங்களை அவனோட உண்மையான அடியானா ஏற்றுக்கொண்டானா இல்லையான்னு எனக்கும் தெரியாது, உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கானா உங்களுக்கும் தெரியாது. சஹாபாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையான்னு கேட்டால் ஏற்றுக்கொண்டான்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாவே ஏற்றுக்கொண்டவங்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு ஒரு ஆள் போறான்னு சொன்னால் அவன்கிட்ட மார்க்க லெவல் என்னதான் அமையும்? அப்போ இது எங்களுக்கு ஆபத்தாக அமையுமா இல்லையா? நாங்கள் சஹாபாக்கள் விஷயத்தில் நான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு போனால் ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டானதுக்கு பிறகு அல்லாஹ் பொருந்தி கொண்டவனை நாம் பொருந்தி கொள்ள மாட்டேன்னு சொன்னால் இது அல்லாவை மிஞ்சி போகிற ஒரு வார்த்தையாக அமையுமா இல்லையா? நாங்கள் அல்லாவை விட மேலாகி போகிற மாதிரி ஆகுமா இல்லையா? அப்போ நாங்கள் எவ்வளோ இதில் பேணுதலான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. வரது அன்ஹு, அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள். வஅத்தலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சூனத்தை தயார் செய்திருக்கிறான். ஹாலிதீன பீஹா அபதா, அவர்கள் அதில் நிலையாக இருப்பார்கள். ஸாலிகல் ஃபௌஸுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி. அப்போ இவங்க மகத்தான வெற்றிக்குரியவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். நாங்கள் அந்த இடத்துல இருந்து அவங்கள குறைக்கிறதுக்கோ இறக்கிறதுக்கான முயற்சி நாங்கள் செய்யக்கூடாது, அந்த மாதிரி எங்களோட மூளையை போக விடக்கூடாது என்கிற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தது அல்லாஹு தாலா அவர்களுக்கு தௌபா, பாவ மன்னிப்பை கொடுத்துருக்கிறான். தவறு செஞ்சிருப்பாங்க, அதுக்கான மன்னிப்பு அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறான். சூரா தௌபாவுடைய 117வது வசனம்,
லக்கத தாபல்லாஹு அலன் நபி, அல்லாஹு தாலா இந்த நபிக்கு மன்னிப்பு கொடுத்துட்டான். வல் முஹாஜிரீன், ஹிஜ்ரத் செஞ்சவங்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்துட்டான். வல் அன்சார், அன்சார்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னிப்பு கொடுத்துட்டான். அல்லதீன இத்தபவு ஃபீ சாஅத்தில் உஸ்ரா, கஷ்ட காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை யார் பின்பற்றினார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்துட்டான். இந்த கஷ்ட காலம்ங்கிறது உஸ்ரா என்று சொல்லக்கூடிய இந்த காலம் எதுன்னு சொன்னால் தபுக் போருடைய காலம். பத்துக மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாம் மேலோங்கிட்டு ஜெயிச்சிட்டுங்கிற நிலை. அப்போ ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை வருகிறது. லட்சக்கணக்கான எதிரிகள் வாராங்க மதீனாவை தாக்குறதுக்கு. கடுமையான வெயில் காலம், வார பட பெரும்பட, எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, ஈச்சப்பழம் அறுவடை செய்கிற காலம், இப்படி எல்லாமே நெருக்கடியாக இருக்குது. ஏன்னா சிலர் முனாஃபிக்கள் வந்து பயங்காட்டுறாங்க, கடுமையாக வெயிலாக இருக்குது. நல்லா குர்ஆன் வசனத்தை இறக்குறான். எப்படின்னா நரக நெருப்பு இதை விட கடுமையாக இருக்கு. இப்போ அரபு நாட்டில் இந்த ஈச்சப்பழம் கனிகிறது கடுமையான வெயில் காலம், அப்போ அறுவடை செய்யணும். விவசாயத்தில் உள்ள அந்த நெருக்கடியான நிலை, சஹாபாக்களுக்கு கஷ்டமான நிலை, அவங்களை எதிர்கொண்டு போகணும். ஒத்தர் 2 பேரில் சகோதரர்களே 30,000 சஹாபாக்கள் போனாங்க. சில சஹாபாக்கள் போகிறதுக்கு வாகனம் இல்லாமல் ஒட்டகமோ குதிரையோ இல்லாமல் பாலைவனத்தில் பயணம் போகலாது. அதனால் சில சஹாபாக்களுக்கு போக முடியாமல் இருந்துச்சு. அவங்க அழுதாங்கங்கிறது குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. சில சஹாபாக்கள் ஒட்டகங்கள் வாங்கி கொடுத்தாங்க அவங்கள மத்தாக்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு. ஆயுதம் இல்லாதவங்களுக்கு ஆயுதம் வாங்கி கொடுத்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது. 30,000 சஹாபாக்கள் இதில் பங்கெடுத்தாங்க. அவங்க போகலன்னு சொன்னால் டோட்டல் மதீனாவை அழிச்சிருப்பாங்க. இவங்க போனதை வச்சு அவங்க பார்த்து பயந்தாங்க. இவங்க நினைச்சாங்க போனால் அழிச்சிட்டு போயிடலான்னு. ஏன்னா அவங்க லட்சக்கணக்கில் இருந்தாங்க. 30,000 பேர் அந்த போரை எதிர்கொள்வதற்காக வெளியேறி போனாங்க. பல மைல் அதுக்காக அவங்க பயணம் செய்தார்கள். அல்லாஹு தாலா அப்படி அந்த சூழ்நிலையில், இக்கட்டான அந்த சூழ்நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தவங்களுக்கு தனியான ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க. அதில் வந்து அதாவது ஃபத்ஹு மக்காவுக்கு போகிற இஸ்லாத்தை ஏற்ற பலரும் அந்த லிஸ்ட்டில் வாராங்க. இப்போ இதில் வந்து நபியை பல்டி அல்லாஹ் சொல்கிறான், முஹாஜிர்களை அல்லாஹ் சொல்கிறான், அன்சார்களை சொல்கிறான். இந்த கஷ்டமான நேரத்தில் போர்க்களம் போனவங்களை அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது மின்பாதி மா காத எசி குலூபு ஃபரீக்கும் மின்ஹும், அந்த கஷ்ட நேரத்தில் சிலர் தடுமாற ஆரம்பித்தாங்க. இப்போ போர் செய்கிறதா, எங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா, நாங்கள் இந்த உரோமர்களோடு மோதக்கூடிய அளவுக்கு வலுவாக இருக்கிறோமா, பேரரசோடு மோதலாமா என்கிற ஒரு மன தடுமாற்றத்துக்கு ஆளானாங்க. பிறகு மாறினாங்க. சும்மா தாபா அலைஹிம், பிறகு அல்லாஹு தாலா அப்படி நினைச்சவங்களே மன்னிச்சான். இன்னவு பிஹிம் ரவுஃபுர் ரஹீம், அவர்களோடு அல்லாஹ் அன்பாக இருக்கிறான் என்ற இந்த வசனம். அப்போ இந்த வசனத்தில் முஹாஜிர்கள் அன்சார்கள் இந்த கஷ்ட காலத்தில் ரசூல்லாவை ஃபாலோ பண்ணவங்க 30,000 சஹாபாக்கள். அதில் இவங்களெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான் என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாருங்க, அவங்களுக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைச்சதாக அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம், வதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது குந்தும் ஆதான், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக இருந்தீர்கள். இப்போ அல்லப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையில் அல்லாஹு தாலா நேசத்தை நெருக்கத்தை உண்டாக்கினான். இப்போ அஸ்பஹ்தும் மின் நிஅமதி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அருளால நீங்கள் உங்களுக்குள் மத்தியில் சகோதரர்களாக ஆனீர்கள். வக்குந்தும் அலா சஃபா ஹுப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். அங்கதக்கும் மின்ஹா, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். எதிரிகளாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை சகோதரர்களாக மாற்றினான். நரகத்தின் விளிம்பில் இருந்தீங்க, அல்லாஹ் அதிலிருந்து உங்களை பாதுகாத்தான். இப்போ அல்லாஹ் பாதுகாத்தன்னு சொன்னது யாரை? சஹாபாக்களை தான் சொல்கிறான். நாங்கள் இப்போ நின்று கொண்டு இந்த சஹாபியை நரகத்துக்கு அனுப்புவோம், அந்த சஹாபியை நரகத்துக்கு அனுப்புவோம் இப்போ லிஸ்ட்டு பண்ணுனா இது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வரமும் மீறுறதா இல்லையா? இது ஏன் நாங்கள் எங்களை நாக்க கொண்டு போய் அதில் போய் போட்டு எங்களோட தகுதிக்கு மீறியவங்களை பற்றி பேசி எங்களை ஈமான எங்களுடைய அமலை நாங்கள் ஏன் கெடுத்துக்கொள்ளணும்? உலகத்தில் இப்போ சாதாரணமாக எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பற்றி கூட மௌத்தா பெய்த்தார்னா அவனோட கெட்ட விஷயங்களை பேசாதீங்கன்னு ஹதீஸ் சொல்லுது. இப்போ இன்றைக்கு ஒரு ஆள் மௌத்தா பெய்த்தார், அவர் சில தவறு இல்லாத மனுஷங்க, அந்த ஆள் மோசமானவர், அந்த விஷயத்தை நீங்கள் பேசாதீங்க, அல்லாட்ட பெய்த்தது, அல்லா நான் மன்னிப்பான், நான் தண்டிப்பான், அவரை நல்ல விஷயம் இருந்தால் பேசுங்க என்று சொல்லும்போது ரசூல்லாவோட கூட இருந்து இந்த மார்க்கத்துக்காக பாடுபட்டு சொத்தை இழந்து சுகத்தை இழந்து உடல் உறுப்புகளை இருந்து காயப்பட்டு எவ்வளவு சிரமங்களை பட்டு
வந்தவங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு இருந்து தவறான விமர்சனம் செய்கிறதுங்கிறது எவ்வளவு தவறான ஒரு மார்க்க வரம்பு மீறலாக இருக்கும் என்கிற விஷயத்தில் நாங்கள் தெளிவு பெற வேண்டியிருக்குது. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சோர்களே, அல்லாஹு தாலா அவங்களுக்கு தஸ்கியா கொடுக்குறான். அல்லாஹ் அவங்கள பல கோணங்களில் அல்லாஹு தாலா சிறப்பித்து சொல்கிறான். முஹம்மது ரசூலுல்லா இவர் அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மாஹு அசித்தாவலல் குஃபார், அவரோடு இருக்கக்கூடியவர்கள் காபிர்களோடு கடுமையாகவும் தங்களுக்கு மத்தியில் சிநேகமாக நடந்து கொள்வார்கள். தராகும் ருக்கன் சுஜ்ஜதன், அவர்கள் ருக்கு செய்தவர்களாக சுஜூத் செய்தவர்களாக நபியை நீங்கள் பார்ப்பீங்க. எபுத்தகூன பதுலம் மினல்லாஹி வல் இர்வானா, அவங்க ஏன் சுஜூத் செய்வாங்க, ஏன் சஜிதா செய்வாங்கண்டா அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ்வுடைய பதுலையும் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் இப்போ செஞ்ச சுக்கூர் ருக்கு சுஜூத் இருக்குது, அங்கீகரிக்கப்பட்டுச்சா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் செஞ்சது முழுமையாக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடித்தான் செஞ்சோமா என்றது எங்களுக்கு சொல்லலை. நான் செஞ்ச ருக்கு முழுமையாக 100க்கு 100 அல்லாஹ்வுடைய திருப்தியை பார்த்து நாடி செஞ்சது, அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டது எனக்கு சொல்லலாது. ஆனால் சஹாபாக்களுடைய ருக்குவும் சுஜூதும் அல்லாஹ்வுக்காகவே செய்யப்பட்டதுன்னு என்னால் சொல்ல முடியும் என்று அல்லாஹ்வே சொல்லிட்டார். வேற யாருக்கும் இப்படி ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கல உலகத்தில். அல்லாஹ் தாலா அவங்க அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்தே ருக்கு செய்வாங்க, சஜிதா செய்வாங்கன்னு அல்லாஹ் தாலா அவர்களை சிறப்பித்து சொல்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய அந்த வசனங்கள் பூராக அல்லாஹ் தாலா சொல்லி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இந்த வசனத்தை சஹாபாக்களை கோபிக்கிறவன் காபீர்ங்கிறதுக்கான ஆதாரமாக சொல்லுவாங்க. இதை சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இவங்களை பற்றி தௌராத்திலையும் இஞ்சிலையும் ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு பயிர் வளர்ந்து நேராக நிமிந்து வாரத இதை அல்லாஹ் உதாரணமாக சொல்கிறான் சஹாபாக்களுக்கு. இது முன்னைய வேதங்களையும் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அல்லாஹ் இதை சொல்கிறான்னா, ஒரு விவசாயி இப்படி பயிர் செஞ்சு அந்த மரம் வளர்ந்து வார மாதிரி ஒரு காட்சி அல்லாஹ் சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ல பிஹிமுல் குஃபார், இவங்களோட இந்த வளர்ச்சியை பார்த்து காபீர்கள் கோவப்படுவாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. சஹாபாக்களுடைய இந்த வளர்ச்சி, அவங்களுடைய இந்த நேர்த்தி, அது காபீர்களுக்கு கோபத்தை உண்டாக்கும் என்று சொல்றாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க யார் சஹாபாக்களை பார்த்து கோபப்படுறானோ அவன் காபீர்ங்கிறதுக்கு இந்த வசனம் ஆதாரம்னு சொல்றாங்க. இது நேரம் அதை பத்தி பேசல. ஆனால் சஹாபாக்களை பற்றி காபீர்கள் கோபப்படுவாங்கன்னு சொல்றதினூடாக இன்றைக்கு ஒருவனுக்கு சஹாபாக்கள் மேல கோபம் இருக்குதுன்னா அவன் இஸ்லாத்துல இல்லைங்கிறதுக்கு இது ஆதாரமா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹியுடைய கூற்றாக சொல்லி காட்டுறாங்க. இது சூரா 10 29வது வசனம். சஹாபாக்களுடைய அவங்களுடைய ஈமான, அவங்களுடைய திக்ர அனைத்தையும் அல்லாஹு தாலா சிறப்பித்து சொல்கிறான். சூரா அன்ஆம்ல 52ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்க. அல்லாஹு தாலா அவங்க திக்ரு செய்கிறது அல்லாஹ்வை நாடித்தான் செய்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்களுடைய திக்ரு அல்லாஹ்வை நாடியதுன்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். சூரா அல் இன்சானுடைய 8லிருந்து 12 வரைக்கும் பாருங்க. அவங்க செய்யக்கூடிய தர்மம்ங்கிறது அல்லாஹ்வை நாடி செய்கிறாங்க, பேருக்காக புகழுக்காக செய்யறதில்லை. அல்லாஹு தாலா அவங்கள வக்காஹுமுல்லாஹு சர்ரதாலிக்கல் யௌம், அந்த வேதனை தரக்கூடிய நாளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். வலக்காஹும் நதுலத்தம் வசுரூரா, அவர்களுக்கு அதாவது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பான். மர்மையினுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்று இந்த வசனம் சொல்கிறது. இதே போல அல்லாஹு தாலா அவர்களுடைய அமலை வீணாக்க மாட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, சஹாபாக்கள் சொல்வதாக அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதிய யுனாதி லில் ஈமான். சஹாபாக்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ், ஈமானின் பால் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளனின் அழைப்பை நாங்கள் கேட்டோம். அன் ஆமினு பி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளரின் அழைப்பை கேட்டோம். அழைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் ரசூல்லா அழைச்சாங்க, அதை நாங்கள் கேட்டோம். ஆமன்னா, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ரப்பனா பஹ்பிர்லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திரு. வகப்பிர் அன்னா செய்யாத்தினா, எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடு. வதவஃபனா மால் அபுரார், நல்லவர்களோடு எங்களை மரணிக்க செய். ரப்பனா வாத்தினா மா வாத்தனா அலா ரசூலிக், யா அல்லாஹ் உன் இறை தூதருக்கு நீ எதை வாக்களித்தாயோ, எதுனா சொர்க்கத்தை நீ வாக்களித்தாயே, அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு தந்துரு. வலா துஹ்சினா யௌமல் கியாமா, மறுமை நாளில் எங்களை நீ வேதனை கவலைக்கு ஆளாக்கிறாதே என்று அவங்க கேட்குறாங்க. இந்த சஹாபாக்களுடைய துவாவை அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாவே என்ன சொல்றான்டா, ஃபஸ்தஜாபலஹும் ரப்புஹும், அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டான். சஹாபாக்கள் சொன்னது என்ன, யா அல்லாஹ் ஒரு நபி வந்தாரு, அல்லாவை ஈமான்களோடு சொன்னாரு, நாங்கள் ஈமான் கொண்டோம், எங்களுடைய குற்றம் பிடிச்சிடாதே, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு அல்லாஹ் நாம் கேட்டாங்க. மறுமை நாளில் எங்களை கவலைப்படுத்திடாதே, சொர்க்கத்தை தந்துரு என்று அவங்க கேட்டாங்க.
நான் அதை அங்கீகரிச்சிட்டேன்னு அல்லாஹ் சொல்றார். இப்போ ஒரு ஆள் வந்து அந்த சஹாபி இப்படி ஒரு தவறு செஞ்சிருக்கிறாரு, இந்த சஹாபி இப்படி ஒரு தவறு செஞ்சிருக்கிறாருண்டா இது எப்படி சரியாகும்? அவங்க தவற அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்னு அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் மன்னிச்சதுக்கு பிறகு அந்த தவறை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குதா? இப்ப நான் உதாரணமா, நான் ஒரு முதலாளி, என்கிட்ட வேலை செய்யற ஒரு ஆள் எனக்கு ஒரு தவறு செஞ்சிட்டார், நான் மன்னிச்சு மறுநாள் அவரை வேலைக்கு சேர்த்துருக்கிறேன். இன்னொரு ஆள் வந்து இவர் அப்படியெல்லாம் செஞ்சிருக்கப்படான்னு கூப்பிட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஏன்டா அப்பா நான் பார்த்து நான் அவனுக்கு மன்னிச்சிட்டேன், எனக்கு தெரியும் அவனை நான் என்ன செய்யணும், நீ சும்மா இதில் நீ தலையிடாதுன்னு சொல்லுவாங்க. இது அல்லாஹ் விட்டு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிச்சுட்டான், மறுமையில் அவங்கள கேவலப்படுத்த மாட்டான்னு அல்லாவே சொல்கிறான். சூரா ஆல இம்ரானுடைய 193 95 வசனங்களை கொஞ்சம் சுருக்கமாக சொன்னேன். பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது தெளிவான விஷயம். நம்ம ஏன் இதில் தலையடிக்கொண்டு தெரியல. நம்ம எங்களுடைய எங்களோட பேச்சுக்கு ஒரு வரையறை இருக்கணும், ஒரு அளவோடு தான் நாங்கள் நிற்கணும், அளவுக்கு மீறி நாங்கள் போகக்கூடாது. அப்போ நம்ம இந்த ஒரு எங்களோட நாவை பேண வேண்டிய விஷயம் இருக்குது. சஹாபாக்கள் விஷயத்தில் நாம் ஏன் இப்படி வரம்பு மீறி செல்ல வேணுங்கிறது தெரியாமல் பல சகோதரர்கள் வீணாக தங்களுடைய மார்க்கத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இன்னொரு வாக்கு என்னன்னு சொன்னால், அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். படித்தரம் இருக்குது, ஆனால் சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரா ஹதீதுடைய 57 அத்தியாயத்துடைய 10வது வசனம், லா யஸ்தவி மின்கும் மன் அன்பக மின் கபிலில் பத்தகி வ காத்தல. மக்கா வெற்றிக்கு முன் யார் மார்க்கத்துக்கு பணியிடை செய்தார்களோ, செலவு செய்தார்களோ, மக்கா வெற்றிக்கு முன் யார் இஸ்லாத்துக்காக போராடினாங்களோ அவங்களுக்கு பின்னால வந்தவங்க சமனாக மாட்டாங்க. இப்போ மக்கா வெற்றிக்கு முன்னாலண்டா அபூபக்கர் இல்லாதவங்க, உமர் இல்லாதவங்க, உஸ்மான் இல்லாதவங்க, அலி இல்லாதவங்க, அஸ்ரத்துல் முபஸ்ஸிரீன், இவங்களாம் மக்கா வெற்றிக்கு முன்னால் வந்தாங்க. பின்னால் வந்தவங்கள பல சஹாபாக்கள் இருக்கிறாங்க இதில். அப்போ அவங்க வந்து மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவங்க, சோதனை காலங்கள் தாண்டதுக்கு பிறகு வந்தவங்க, ரெண்டு சமன் இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஆனால் அந்த வசனத்தில் முடிவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, வக்குல்லம் வாதல்லாஹுல் ஹுஸ்னா. மக்கா வெற்றிக்கு முன்னால் வந்தவங்க பின்னால் வந்தவங்க அனைவருக்கும் அல்லாஹ் ஹுஸ்னாவை வாக்களிக்கிறான், அழகானதை வாக்களிக்கிறான். அழகானதுன்னா சொர்க்கம். மக்கா வெற்றிக்கு முன்னால் வந்தவங்களுக்கும் சொர்க்கம் இருக்குது, பின்னால் வந்தவங்களுக்கும் சொர்க்கம் இருக்குது. ஆனால் தரஜா வேற, அந்தஸ்து வேற. அபூபக்கர் அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பின்னால் வந்த ஒரு ஆள் அடையலாது, உமர் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து அதுக்கு பின்னால் வந்த ஒரு ஆள் அடையலாது. ஆனால் ரெண்டு பேருக்குமே சொர்க்கம் இருக்குது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய அல்லாஹு தாலா அவங்களுடைய உள்ளத்துக்கு ஈமான நேசத்துக்குரியதாக ஆக்கியிருக்கிறான், அவங்களுக்கு குஃப்ரு அல்லாஹு தாலா வெறுப்புக்குரியதாக ஆக்கியிருக்கிறான். அவங்க வெற்றியாளர்கள் என்று சொல்லி குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சூரா ஆராஃபுடைய 157 வசனத்தில் அல்லாஹு தாலா சஹாபாக்கள் டோட்டலாக அவங்களை அனைவரையும் அல்லாஹு தாலா சிறப்பித்து அவங்க வெற்றியாளர்கள், ஹுமுல் முஃப்லிஹூன், வெற்றியாளர்கள் என்று சொல்லி காட்டுறான். இதே போல அவங்களுடைய மார்க்க ஆர்வத்தை குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தில் அல்லாஹ் சூரா தௌபாவுடைய 91 92 சொல்றான், லைஸ அலா துஅஃபாய் வலா அலல் மர்லா வலா அலல் லதீன லா யஜிதூன மா யுன்ஃபிகூன ஹரஜுன் இதா நஸஹு லில்லாஹி வ ரசூலிஹி மா அலல் முஹ்ஸினீன மின் சபீலின். ஒரு போருக்கான அறிவிப்பு வருது. அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் சஹாபி நாங்கள் சொன்னோம். அந்த சஹாபிக்கு போர் செய்யணும்னு ஆசை வந்து கேட்குறாங்க, யார் ரசூலா போருக்கு போகணும்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள்லாம் போருக்கு வர தேவையில்ல, வராட்டி உங்கள் மேலே குற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கவலை இருந்ததால் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் மதீனா பள்ளியில் தொழுவீங்க, ஏண்ட இடத்துலேருந்து தொழுவீங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அவருக்கு கவலை வரும், ரசூல்லா போருக்கு போகும்போது நான் போருக்கு போகலேன்னு. கைகால் ஊனமுற்ற சஹாபாக்கள் கூட நாங்கள் இதில் பங்கெடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. கடைசி காலத்தில் இருந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்கிற சஹாபி அபூபக்கர் அவங்களுடைய காலத்தில் நடந்த போரில் சொல்கிறாரு, எனக்கு போர் செய்ய இயலாது, எதிரி யார் நண்பர் யாருன்னு தெரியாது, போர் கொடியை என் கையில் தாங்க என்று சொல்கிறாரு. கொடி ஏந்திய நிலையில் அவருடைய உடம்புல 80க்கும் மேற்பட்ட காயங்களோடு மரணிக்கிறார், ஷஹீதாகிறார். கண் தெரியாத சஹாபி. அல்லாவே குர்ஆன் வசனத்தை இறக்குறான், உங்களுக்கு கண் தெரியாதவங்க, கைகால் ஊனமுற்றவங்க, நீங்கள் தான் போருக்கு வராட்டி உங்கள் மேலே குற்றம் கிடையாது என்று தனியாக வசனம் இறக்குறான். இதே போல சில சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போகிறதுக்கு வாகனம் இல்லை, யுத்தத்துக்கு போகிறதுக்கு ஆயுதம் இல்லை, போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எங்களுக்கு போர் செய்யலும், எங்கள்கிட்ட வாள் இல்லை, போர் செய்யலும் கேடயம் இல்லை, எங்கள்கிட்ட குதிரையோ கழுதையோ இல்லை, ஏதாவது ஒரு வாகனத்தில் எங்களை ஏற்றி விடுங்கன்னு சொல்லுகிற போது நபி சொல்லுவார், லா அஜிதுமா அஹ்மிலுக்கும் அலைஹி, உங்களை ஏற்றி அனுப்புறதுக்கு என்ற ஒட்டகமோ குதிரையோ இல்லை என்று சொல்கிற போது தவல்லவ் அயுனஹும் தஃபீலு மினத்தம்,
அவங்களுடைய கண்கள் கண்ணீர் சுரைந்த நிலையில் அவர்கள் திரும்பி போனார்கள். போருக்கு வருவாங்க, ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போறதுக்கு வாகனம் இல்லைன்னு சொன்னே அழுதுட்டு போவாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா சிறப்பித்து அவர்களை சொல்லி காட்டுறாங்க. இப்படி அவங்களுக்குன்னு டோட்டலாக சஹாபாக்களை சிறப்பித்த பல அம்சங்கள் இருக்குது. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கட்டளை ஒரே விஷயத்தை 2 இடத்துல சொல்கிறார். என்னன்னு கேட்டால், நான் சுருக்கமாக முடிக்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக போனேன், ஏன்னா அவங்களுடைய டைம் எப்படின்னு சரியாக தெரியலை. வஹ்பில் ஜனாஹக லில் முஃமினீன், நபியே உன் சிறகுகளை மோமின்களுக்கு பணிப்பீராக என்று அல்லாஹ் தஆலா சூரா ஹிஜ்ர் 88ஆம் வசனத்தை சொல்கிறான். சூரத் ஷூரா 215 வஹ்பில் ஜனாஹக லிமன் இத்தபக மினல் முஃமினீன், நபியே உங்களை பின்பற்றக்கூடிய மோமின்களுக்கு உங்களுடைய சிறகை தாழ்த்துங்கள் சொல்கிறார். சிறகு தாழ்த்துறன்னு சொன்னால் சகோதரர்களே, அல்லாஹ் இதே வசனத்தை தாய் தந்தைக்கும் சொல்கிறாங்க. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் சிறகை தாழ்த்துங்கன்னு சொல்கிறாங்க. சிறகை தாழ்த்துறா என்னண்டா, இது ஒரு ஊமையாக சொல்கிறது. நீங்கள் பணிஞ்சு நடங்க அவங்கள்ட்டன்றது. ஒரு பறவை பறக்கக்குள்ள சிறகை அடிச்சிட்டு இருக்கும், சிறகை சேர்த்துச்சின்னு சொன்னால் அப்படியே, அதாவது ஃப்ளைட் இறங்குற மாதிரி கீழே வரும். அதாவது நீங்கள் சஹாபாக்கள்கிட்ட பணிவான் நடங்க என்று அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான்னா ரசூலுல்லாஹ்க்கு சொல்கிறாங்க. ரசூல் சொல்லாங்க அப்படித்தான் சஹாபாக்கள் நடந்து கொண்டாங்க. குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஃபபிமா நிஅமத்தி மினல்லாஹி லின்தலஹும், நபியே அல்லாஹ் செய்த அருளால் இந்த சஹாபாக்களோடு நீ சொப்டாக நடக்கிறீங்க, நீங்கள் கடுமையாக இருந்தால் இவங்க உங்களை விட்டு விரண்டோடிடுவாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் இட்ட கட்டளை என்னவென்றால், உன்னை பின்பற்றக்கூடிய இவங்க யாரு சஹாபாக்களோட நீங்கள் பணிவாக நடங்கன்றது. இது 2 இடத்துல அல்லாஹ் தஆலா இதே வார்த்தையில் சொல்கிறான். நீங்கள் சஹாபாக்களுக்கு உங்களை பின்பற்றக்கூடிய அவங்கள்ட்ட உங்களோட சிறகை தாழ்த்துங்க, ஒசத்தாதீங்க, அடிக்காதீங்க, பணிஞ்சு போங்கன்னு அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை இதுன்னு சொன்னால், சஹாபாக்கள் விஷயத்தில் வரம்பு இல்லாமல் பேசுறது எவ்வளவு பெரிய பாவமாக அமையும், எவ்வளோ பெரிய ஒரு குற்றமாக அமையும் என்கிற விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். சுருக்கமாக டோட்டல் சஹாபாக்களுடைய சிறப்புக்கான சில இதுகளை நான் சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சஹாபாக்கள் பற்றிய எங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும், இது அகீதத்து அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு அறிஞர்கள் சொன்னது என்ன என்கிறத நாங்கள் பார்ப்போம். சஹாபாக்களோட சுருக்கமாக அவங்களோட அந்தஸ்து என்ன, அதாவது படித்தரங்கள் என்ன, எல்லா சஹாபும் ஒரு படித்தரம் இல்லைன்னு சொன்னால் படித்தரம் என்னங்கிறத நாங்கள் பார்ப்போம். சஹாபாக்கள் சம்பந்தமாக சியாக்கள் மற்றும் பலரால் பல விமர்சனங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான விஷயங்களையும் சில ஹதீஸ்கள் விஷயத்தில் சில சந்தேகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. சஹாபாக்கள் சம்பந்தமாக சில சந்தேகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்பில் பார்ப்போம். தராவிக்கு பிறகு உள்ள நேரம் நம்ம கூடுதல் நேரம் எடுக்கிறது சிரமத்தை உண்டாக்குங்கிறதுனால நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகணுங்கிறதுனால வேகமாக நான் சொல்லிட்டு வந்தேன். இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது டோட்டலாக குர்ஆன் வசனங்களை மட்டும் சொல்லியிருக்கிறோம். அறிஞர்களுடைய கருத்துக்களையும் இந்த விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு நிதானமான ஒரு நடுநிலையான போக்கில் நாம் இருக்க வேண்டும் என்கிறதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். எதுக்குன்னு சொன்னால், ஒன்று எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸை தந்த சஹாபாக்கள் அவங்க மேலே உள்ள சரியான நம்பிக்கையை நாங்கள் வச்சுக்கொள்ளணும். அவங்க மேலே உள்ள மரியாதையை நாங்கள் குறைச்சிடக்கூடாது. வீணாக அவங்க விஷயத்தில் நாங்கள் வரம்பு மீறி பேசி எங்களோட ஈமான எங்களுடைய அமல்களை வீணாக்கி கொள்ளக்கூடாது. இது எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க போவதில்லை. அவங்கள பற்றி குறை பேசணும்னா நாங்கள் தீமையை சந்திக்கக்கூடிய நிலவை வரும். நல்லதும் செஞ்சு கொண்டு அமலும் செஞ்சு கொண்டு எங்களுடைய அமலை வீணாக்காமல் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த தெளிவு எங்களுக்கு தேவை. அடுத்தது பல்வேறுபட்ட வழிகேடுகள் இது ஊடாக வந்து சேரும். அந்த வழிகேடுகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது அவசியமாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உத்தம சஹாபாக்களை உரிய முறையில் மதித்து அவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்று அவர்களைப் போல இந்த மார்க்கத்துக்காக பணி செய்யக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு தந்தல்வானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.